ஸ்டாலின் அவர்களே, இருவரும் தலைவர் இருக்கின்ற வரை, அவருடைய ஆட்சி இருக்கின்ற வரை, உங்களை போல 1000 ஸ்டாலின் பிறந்து வந்தால் அதிமுகவை தொட்டு கூட பார்க்க. இந்த ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ, திரு ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சரானாரோ அப்பவே தமிழ்நாட்டுக்கு சனி வந்துட்டது, சனி பிடித்துக் கொண்டது. நாம சொல்லுவாங்க ஏழரை சனின்னு. அப்படி இந்த ஏழரை சனியே இந்த தேர்தலில் அகற்றப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சியா பார்க்கிறோம். அதனாலதான் எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு அவல நிலையை தமிழகத்திலே பார்க்க முடிகிறது. இந்த ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் என்னை பச்சை துண்டு போட்ட பழனிசாமி, பச்சை பேசுகின்ற பழனிசாமி என்று சொல்லுகிறாரே, நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து விடுவார், அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த திட்டம் அதோட கிடப்புல போட்டுருவார். இப்படி 52 குழுக்கள் போட்டீர்களே, இந்த 52 குழுக்களுடைய பணி என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குழு போட்டு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் மிச்சம். அதோட எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில நடைபயணம் மேற்கொள்றாங்க. அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன், அது எப்படி ஓடுது, எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்பிலே அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.